ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைக்கும் நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்விலே முதல் வாசகமாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சுருங்க படிப்போமானால், அன்றாடம் இறைப்பணி செய்கின்ற குருக்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பலியின் வழியாக நம் பாவங்கள் முழுவதுமாக போக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் நம் அனைவருடைய பாவத்தையும் போக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒரே ஒரு முறை நமக்காக இறந்து நம் பாவங்களை கழுவி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்காக கொடுக்கிறார். அவருடைய சட்டத்திட்டங்களை நமது உள்ளத்திலே எழுதி வைக்க இருக்கிறார். அந்த சட்டத்திட்டத்தை நாம் பின்பற்றுவர்களாக வாழ்வோம். கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அவருக்குரிய மக்களாகவே வாழ நாம் முயற்சி செய்வோம். ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தை நமக்குள் சென்று பலனளிக்கும்படி நாம் வாழ வேண்டும் என்பதை தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நற்செய்தி வாசகத்தின் வழியாக மார்க் நற்செய்தியாளர் விதைப்பவர் ஓமையை பற்றி நமக்கு செய்தி சொல்லுகிறார். இந்த விதைப்பவர் ஓமையை நாம் பல நேரங்களிலே பல வகையிலே படித்திருப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த கனிகள், நல்ல நிலத்தில் விழுந்த பயிர்கள் எத்தனை பலன் கொடுத்தன? 30, 60, 100ஆக. பாவியோரம் விழுந்ததை பறவைகள் தின்று விட்டன. மண்ணில்லாத பகுதியில் விழுந்தவை கருகி சாம்பலாகி விட்டன. முட்புதர்கள் விழுந்தவை முட்களால் அழுத்தி வளர முடியாமல் போய்விட்டது. இவை அனைத்தையும் நாம் கேட்கின்றோம், ஒவ்வொரு முறையும் கேட்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நாம் மற்றவைகளுக்கு கொடுக்கும் முன்னுரிமைகளை இறைவார்த்தைக்கு கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தெரு ஓரங்களிலே சண்டை நடக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பேசுகிறார் என்பதை கவனமாக கேட்கிறோம். சண்டை முடிந்து இதையெல்லாம் அவர்கள் பேசினார்கள் என்று போன் செய்து மற்றவர்களுக்கு சொல்லுகின்றோம். ஒரு படமோ ஒரு நாடகமோ பார்க்கின்ற பொழுது அதில் என்னவெல்லாம் பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று கூர்ந்து கவனிக்கிறோம். ஒரு வார்த்தை விடாமல் மற்றவர்களுக்கு கதை சொல்லுகிறோம். ஆனால் இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது மட்டும் மந்த புத்தியரோடாகவும், இறை வார்த்தையை கேட்கின்ற போது மட்டும் எண்ணங்கள் சிதறி கிடப்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த இறைவார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுதுதான் அதில் சொல்லப்படுவது போல சாத்தான் நம்மிடமிருந்து எடுத்து விடுகிறான். இவற்றை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும். நாம் இறைவார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளிலே எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஏனென்றால் இறைவன் நம்மோடு அனுதினமும் இறைவார்த்தை வழியாக பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் செவி கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்துக் கொண்டே நாம் இறைவார்த்தைக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவனேசி என்றென்றும் வாழ்த்து தருவாராக. ஆமேன்.